வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். சரண குணவர்தனவுக்கு 16 ஆண்டுகள் சிறை தண்டனை இன்று நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது தீர்ப்பு. இரு கோரிக்கைகளை முன்வைத்து வைத்தியசாலையிலும் தொடரும் சுரேஷ் செலேவின் உணவு தவிர்ப்பு போராட்டம். உளவுத்துறையை பலவீனப்படுத்துகிறது அரசாங்கம், நாமல் ராஜபக்ஷ விடுத்த பகிரங்க குற்றச்சாட்டு. கலைஞர்களுக்கும் கைவிலங்கோ, பாடுவதும் ஆடுவதும் பயங்கரவாதமா, சொல்லிசை பாடகர் சங்கீதனை உடனடியாக விடுவிக்க கோரி தொடரும் மாபெரும் போராட்டங்கள். நாமலை ஜனாதிபதியாக்கும் வரை ஓயப்போவதில்லை, தேரர் விடுத்த சூளுரை. இலங்கையில் தலைதூக்கும் ஆள்மாறாட்ட பண மோசடி, மக்களே சிக்க வேண்டாம், பொதுமக்களுக்கு வெளியான எச்சரிக்கை. மின்சாரம் தாக்கி 23 வயதுடைய இளைஞன் உயிரிழப்பு, கிளிநொச்சி பகுதியில் பெரும் சோகம். தொழிலதிபர் வீட்டில் கைவரிசை காட்டிய பணியாளர், கட்டுக்கட்டாக கொள்ளையிடப்பட்ட பணம் சிசிடிவியால் மாட்டிய சம்பவம். தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி கோர விபத்து, 2 பலி, இன்று அதிகாலை சம்பவம். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உரிமை குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்தும் இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்டிருந்த 4 வழக்குகளிலும் குற்றவாளியாக காணப்பட்ட முன்னாள் பிரதி அமைச்சர் சரண குணவர்தனவுக்கு ஒவ்வொரு வழக்குக்கும் தலா 4 ஆண்டுகள் வீதம் கடூழிய சிறை தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்றைய தினம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதேவேளை இதற்கு மேலதிகமாக அந்த வழக்குகளுக்காக சரண குணவர்தனவுக்கு 18 லட்சம் ரூபாய் அபராதமும் நீதிமன்றத்தினால் விதிக்கப்பட்டுள்ளது. வழக்கு விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மொஹமட் மிகாயில் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கடந்த 2006ஆம் ஆண்டு அபிவிருத்தி லொத்தர் சபையின் தலைவராக பணியாற்றிய காலத்தில் அந்த நிறுவனத்திற்காக 3 வாகனங்களை வாடகை அடிப்படையில் பெற்றுக்கொண்ட போது அவற்றின் உரிமையாளர்களுக்கு சாதகமாக செயல்பட்டு அரசாங்கத்திற்கு நஷ்டத்தை ஏற்படுத்தியமை தொடர்பிலேயே லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவினால் சரண குணவர்தனவுக்கு எதிராக இந்த 4 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ள சுரேஷ் சலே தொடர்ந்து உணவருந்தாமல் உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்று அவரது குடும்ப உறவினர்களுக்கும் சட்டத்தரணிக்கும் அவரை பார்வையிடுவதற்கான வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருந்ததுடன் இதன்போது தான் தொடர்ந்து உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக சுரேஷ் சலே தெரிவித்துள்ளார். தன் மீதான விசாரணைகளில் இருந்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளரை நீக்குமாறும் தான் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இடத்தை மாற்றுமாறும் கோரிக்கை அவர் இவ்வாறு உணவு தவிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் செலேவுக்கு அநாகரிகமாக மற்றும் கொடூரமான முறையில் நடத்தப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் சிலவற்றினால் ஆரம்பிக்கப்பட்டுள்ள சத்தியாகிரக போராட்டம் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. யுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர பங்களித்த உளவுத்துறை அதிகாரிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதன் மூலம் தற்போதைய அரசாங்கம் நாட்டின் தேசிய பாதுகாப்பு மற்றும் உளவுத்துறையை பலவீனப்படுத்தி வருவதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், பயங்கரவாதத்தை தோற்கடிப்பதிலும் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதிலும் முக்கிய பங்காற்றிய உளவுத்துறை அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்பட்டு வருகின்றனர். அதே நேரம் 2019 உயிர்த்த ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான தகவல்களை மறைத்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதுகாக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார். கடந்த நல்லாட்சி அரசாங்க காலத்தை போன்று உளவுத்துறை அதிகாரிகளை கைது செய்யும் இவ்வாறான நடவடிக்கைகள் நாட்டின் பாதுகாப்பு கட்டமைப்பை சீர்குலைத்து தீவிரவாத சக்திகள் மீண்டும் உருவாவதற்கான சூழலை ஏற்படுத்தும் என்றும் அவர் எச்சரித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள பிரபல சொல்லிசை பாடகர் சங்கீதனை எந்தவித நிபந்தனையுமின்றி உடனடியாக விடுதலை செய்ய வலியுறுத்தி வவுனியாவில் நேற்றைய தினம் கண்டன கவனஈர்ப்பு போராட்டம் மற்றும் பேரணி ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா பழைய பேருந்து நிலைய பகுதியில் ஆரம்பமான இப்போராட்டத்தை வவுனியா மாவட்ட கலைஞர்கள் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்திருந்தனர்.
இதில் அரசியல் பிரதிநிதிகள், சமூக ஆர்வலர்கள், கலைஞர்கள் மற்றும் பெருந்திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு தங்களது பலத்த எதிர்ப்பை பதிவு செய்தனர். பழைய பேருந்து நிலைய பகுதியில் திரண்ட போராட்டக்காரர்கள் அங்கிருந்து கோஷங்களை எழுப்பியவாறு வவுனியா மணிக்கூட்டு கோபுர சந்தி வரை பேரணியாக சென்றனர். பின்னர் மீண்டும் போராட்ட இடத்தை வந்தடைந்து தமது கவனஈர்ப்பு போராட்டத்தை தொடர்ந்தனர். கைது நடவடிக்கைக்கு கண்டனம் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளை ஏந்தியிருந்தனர். இதேவேளை கலைஞர்களுக்கும் கைவிலங்கோ, பாடுவதும் ஆடுவதும் பயங்கரவாதமா போன்ற வாசகங்கள் எழுதப்பட்ட பதாகைகளை ஏந்தி அரசாங்கத்திற்கும் போலீசாருக்கும் எதிராக கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்தின் போது கருத்து தெரிவித்த ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த நாட்டில் கருத்து சுதந்திரமும் கலைஞர்களின் உரிமைகளும் மிக மோசமான முறையில் நசுக்கப்பட்டு வருவதாக கவலை வெளியிட்டனர். ஒரு கலைஞன் சமூக அவலங்களை பாடுவதும் ஆடுவதும் பயங்கரவாத செயலாகாது. இத்தகைய அடக்குமுறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். பாடகர் சங்கீதன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகள் கைவிடப்பட்டு அவர் உடனடியாகவும் நிபந்தனையுமின்றியும் விடுதலை செய்யப்பட வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். நாமல் ராஜபக்ஷவை அடுத்த தேர்தலில் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக்கும் வரை நாங்கள் ஓயப்போவதில்லை என பௌத்த தேசியவாத அமைப்பான ராவணா பலய அமைப்பின் பொதுச் செயலாளர் இத்தேஹந்தே சத்தாதிச தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கிராமங்கள் தோறும் வேலை திட்டத்தின் கீழ் அனுராதபுரம் மாவட்டத்தில் கெக்கிராவை தொகுதியில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு அக்கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ தலைமையில் நேற்று நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே சத்தாதிச தேரர் இதனை தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. உயர் போலீஸ் அதிகாரிகளின் பெயர் மற்றும் புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்கள் மூலம் பண மோசடிகள் அதிகரித்து வருவதாக இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. மோசடியாளர்கள் உயர் போலீஸ் அதிகாரிகளின் அடையாளங்களை பயன்படுத்தி போலி வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கணக்குகளை உருவாக்கி தொலைபேசி அழைப்புகள் மற்றும் செய்திகளின் மூலம் பொதுமக்களை தொடர்பு கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச்சாட்டுகள் இருப்பதாகவும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என மிரட்டியும் பணம் அல்லது நிதி உதவிகளை வழங்குமாறு மோசடியாளர்கள் கோருவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எனினும் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் போலீசார் சமூக ஊடகங்கள், செய்தி பரிமாற்ற செயலிகள் அல்லது தனிப்பட்ட கணக்குகள் ஊடாக பணம் கோருவதில்லை என அதிகாரிகள் வலியுறுத்தியுள்ளனர். எனவே போலீஸ் அதிகாரி என கூறிக்கொண்டு சமூக ஊடகங்கள் வழியாக தொடர்பு கொண்டு பணம் கோருபவர்களுக்கு எவ்வித பண பரிமாற்றங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் சந்தேகத்திற்கிடமான அழைப்புகள் அல்லது செய்திகளை உடனடியாக உறுதிப்படுத்திக் கொள்ளுமாறும், இத்தகைய மோசடிகளுக்கு ஆளானால் அருகிலுள்ள போலீஸ் நிலையம் அல்லது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் உடனடியாக முறைப்பாடு செய்யுமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. மின்சாரம் தாக்கி 23 வயதுடைய இளைஞர் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் கிளிநொச்சி பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கிளிநொச்சி தர்மபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புன்னை நீராவின் ஆதன் குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள தனியார் கடைச்சல் தொழிலகத்தில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இன்று காலை தொழில் புரிந்து கொண்டிருந்த நிலையில் குறித்த இளைஞன் மின்சாரம் தாக்கியதில் உயிரிழந்துள்ளார். கிளிநொச்சி நகரை சேர்ந்த 23 வயதுடைய சிவகுருநாதன் சாரங்கன் என்ற இளைஞனை இவ்வாறு சம்பவத்தில் உயிரிழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மீகொட உடகேவத்தை பகுதியில் உள்ள தொழிலதிபர் ஒருவரின் வீட்டிலிருந்து 80 லட்சத்திற்கும் அதிகமான பணத்தை திருடிய அவரது பணியாளர் ஒருவர் 50 லட்சத்திற்கும் அதிகமான பணத்துடன் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் மீகொட பகுதியில் இடம்பெற்றுள்ளது. குறித்த இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது, வெசாக் பௌர்ணமி விடுமுறையின் போது சம்பந்தப்பட்ட அந்த தொழிலதிபர் தனது ஊழியர்கள் அனைவருக்கும் விடுமுறை அளித்ததோடு தானும் தனது குடும்பத்துடன் கதிர்காம கோயிலுக்கு செல்லவும் ஏற்பாடு செய்திருந்தார். வெசாக் பௌர்ணமியின் 2 நாட்களும் விடுமுறை நாட்கள் என்பதாலும் பௌர்ணமிக்கு மறுநாள் பெறப்படவிருந்த ஒரு கொள்கலன் பொருட்களுக்கு பணம் செலுத்த வேண்டியிருந்ததாலும் பௌர்ணமிக்கு 2 நாட்களுக்கு முன்பு வசூலிக்கப்பட்ட பணத்தை வீட்டில் ஒரு அறையில் பாதுகாப்பாக வைத்து பூட்டிய பின்னர் புனித யாத்திரைக்கு புறப்பட்டு சென்றுள்ளனர். இந்த சந்தர்ப்பத்தில் தொழிலதிபரின் ஊழியர்களும் விடுமுறைக்காக சென்றுள்ளதுடன் சந்தேகத்திற்குரிய அந்த ஊழியரும் தனது கிராமத்திற்கு செல்வதாக கூறி அங்கிருந்து சென்றுள்ளார். தொழிலதிபரும் வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் குறித்த சந்தேக நபர் வீட்டிற்குள் நுழைந்து அங்கிருந்த பணத்தை திருடி சென்றுள்ளதாக தெரிவித்தார். குறித்த சம்பவங்கள் அனைத்தும் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த பாதுகாப்பு கேமராக்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்துள்ளதாக இலங்கை தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது. சிலாபத்திலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்த தொடருந்துடன் முச்சக்கர வண்டி மோதியதில் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்துள்ளது. குறித்த விபத்து சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. கப்புவத்தை மற்றும் கந்தானை ஆகிய நிலையங்களுக்கு இடைப்பட்ட தொடருந்து குறுக்கு வழியிலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.